ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபரே வந்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கும், இது யாரை நோட் பண்ணிங்கன்றதை சொல்லுங்கள். இது வந்து நம்ம ஆரிக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த கொஷினுக்கு கேட்கவும் தேவையில்லை அந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, சரி அதை என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த மைண்டில் இருக்கிற விஷயங்களை சொல்லுங்கள். ஸோ நான் அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்மளோட சேனலோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. அதை வச்சு தான் நான் வந்து ரிவ்யூவே கொடுப்பேன், உங்களுக்கே தெரியும். சார் என்ன நடந்துச்சு நேற்று அப்படி பார்த்தீங்கன்னா, சரண்யா அப்படின்ற ஒரு அட்வொகேட் உள்ளே வந்திருந்தாங்க. அவங்க நான் நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஆரி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, சரி அப்போ இங்கே நாங்கள் 3 பேர், அதாவது ஓவியா, ஆரி அவர்கள், அதுக்கப்புறம் ராஜு, இங்கே 3 பேரும் இருக்காங்க. இதில் யார் வந்து ஜட்ஜுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேட்டிருப்பாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத கொஷின் அந்த இடத்துல. அதாவது இது கொஷின் கரெக்டு தான், ஆனால் இடம் தப்பு. இப்போ இதே வந்துட்டு ஒரு பிக் பாஸ் சீசனுக்குள்ளே ஆரி அவர்களும் ராஜு அவர்களும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக போய், ஓவியாவும் கண்டஸ்டண்ட்டாக போய், அங்கே வந்து ஒரு இன்னொரு கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்தாங்கன்னா, அங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறது சரி. இப்போது இவரும் ஆரி அவர்களும் வந்துட்டு அந்த டைட்டிலை வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜுவும் அடுத்த சீசனை வின் பண்ணுறாங்க. ஓவியா சீசனை வின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க மக்களோட மனதை வென்று விட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க. ஒரு உயரிய ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வந்துட்டு இவங்க ஜட்ஜ் பண்ணணும்னு இருக்கும்போது அங்கே போயிட்டு இதில் யாருக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. ஆரியவர்கள்கிட்ட இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயமா அவர்கிட்ட அந்த ஒரு நேர்பட பேச்சு இருக்குது, நேர்மையான விஷயங்கள் இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தை டக்குன்னு ஹர்ட் பண்ண மாட்டார். பட் இங்கே வந்துட்டு அது பண்ண உடனே அவங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இது தெரிஞ்ச விஷயம் தான். ராஜா அவர்கள் வந்து சேஃப் கேம் விளாண்டார், ஆமாம். ஆனால் அந்த டைமில் மக்களுக்கு அதை பிடிச்சி ஓட்டு போட்டு அவர் வின் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ அதுவும் வின் பண்ணார், குக் வித் கோமாளிலையும் வின் பண்ணிட்டார். ஸோ முடிஞ்சு போச்சு. இங்கே போய்ட்டு ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது அந்த விஷயத்தை கேட்ட அடுத்த விஷயமே வந்துட்டு ராஜு அவர்கள் சொல்லிட்டார், அவங்க என்ன தான் சொல்ல போகிறாங்கன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி அங்கேவும் பார்த்தீங்கன்னா, ஆமாம் ராஜு அவர்கள் சேஃப் கேம் விளையாண்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னா அவர் கண்டிப்பாக ஹர்ட் ஆகிருக்கும். இது அவரை மட்டும் ஹர்ட் பண்ணாது, கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாரமே இருக்குது. எப்படி ஆரியவர்களுக்கு இருக்கோ அதை விட எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம். ஏன்னா ஆரியவர்கள் நேர்பட பேசுவாங்க. பட் இவர்கிட்ட இருக்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். எனக்கு ஆரியை பிடிக்கும், ஆனால் ராஜு அவர்களோட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ராஜு ஏதாவது ஒரு ஷோவில் வந்தார்னா பார்ப்பேன் உட்காந்து. ஏன்னா அங்கே வந்து கண்டிப்பாக நம்ம சிரிப்புக்கு கேரண்டி கண்டிப்பாக அவர் கொடுப்பார். அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கொஷினை தவிர்த்துருக்கலாமோன்றது தான் என்னோடய கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அந்த இடத்துல ஆரியவர்கள் கேட்டது சரின்னு நினைக்கிங்களா, தவறுன்னு நினைக்கிங்களா? ஏன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க வந்து அந்த கேள்வி கேட்டிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. சார் கண்டிப்பாக சிஸ்டர் இதுக்கு ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.